தூய ஆவியே துணையாக வாருமே. சாட்சியாய் எம்மை மாற்றுமே. ஆண்டவரே இயேசுவே, நீர் கீழ்ப்படிதல் வழியாக எங்கள் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தீர். உமது வாழ்க்கைக்காகவும் நீர் வாழ்ந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை நினைத்து உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பலிகளை விட நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது மிகவும் சிறந்தது என்பதை விளக்குகிறது. கடவுளின் வார்த்தைகளுக்கும் கடவுளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு சில பரிசேயர்கள் இயேசு செய்த எல்லா செயல்களிலும், மற்றவர்கள் செய்த எல்லா செயல்களிலும், சீடர்கள் செய்த செயல்களிலும் தவறுகளை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள். இதோ ஆண்டவரே, நீர் செய்த எல்லா செயல்களும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதேபோல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உமது ஆசீர்வாதத்தை உணர்ந்து நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ அருள் தர வேண்டுமென்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரின் அருளில் இருக்கிற நாம், ஆண்டவரின் இரக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற நாம் ஒருவர் உணர்ந்து கொண்டு ஒருவருக்கு உதவி செய்து வாழ்க்கையில் வருகின்ற தடைகள் எல்லாவற்றையும் கடந்து வர ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக ஆண்டவரே, உலகில் அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், யாருமே இல்லையே என்று வருத்தத்தில் வாழ்கிறவர்கள், வேதனையால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மறுவாழ்வும் மகிழ்ச்சியும் அடைய அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். திவ்ய நற்கருணை ஆண்டவரை பார்த்து நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.